மோடிஜி இது வேற மாதிரி ஊருஜி அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க இந்த வேற மாதிரி ஊருஜின்னு சொல்றீங்கல்ல, இதை வேற மாதிரின்னு செய்து காட்டிய சம்பவக்காரனுக்கு பெயர் மு.க. ஸ்டாலின். நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்திய துணை கண்டம் முழுமைக்கும் ஜேபிசியினுடைய அந்த பரிந்துரையை இந்த ஒன்றிய அரசு மறுத்துருச்சு. இத்தனை ஆண்டு காலத்துல ஜேபிசியை மோடி பார்த்தது கிடையாது. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டினா என்னன்னு தெரியாது. அந்த பரிந்துரையை தூக்கி குப்பையில் போட்டு விட்டாருன்னு புலம்பிக்கிட்டு இருந்தான் சார். ஆனா ஒரே ஒரு முதலமைச்சர் தான் திராணியோடு முதுகெலும்போடு சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றி தன்னுடைய அரசியல் எதிரியாக இருக்கிற அதிமுகவையும் அந்த தீர்மானத்தை ஏற்க வச்ச ஆற்றல் படைத்திருக்கிற முதலமைச்சருக்கு பெயர் மு.க. ஸ்டாலின். நேற்று போட்டார் தீர்மானத்தை. இது என்ன முதல் தீர்மானமா? இதுதான் ஒன்றிய அரசை எதிர்த்து சண்டமாரதம் செய்கிற முதல் முறையா? நிதி தரமாட்டேன் நான் கல்வி நிதியை ஒரு ஒன்றிய அமைச்சர். நான் உரிமையில் பேசுவதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. வரியை வசூலிச்சுட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை தர மறுத்து அதற்கு ஏளன எகட்டியம் பேசினார் ஒரு ஒன்றிய அமைச்சர். உடனே ஒரு முதலமைச்சர் இங்கிருந்து குரல் எழுப்பினார். என்ன சொன்னார் தெரியுமா? வரிகோடா இயக்கம் நடத்திடுவேன்னு சொன்னார். இந்த துணிச்சல் வேற யாருக்கு சார் இருக்கு? நீங்க சொல்றீங்கல்ல வேற மாதிரி இந்த ஸ்டேட்னு, அந்த வேற மாதிரின்னு நீங்க பேசுறதுக்கான உரிமையை பெற்று தந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்பதை விஜய் மறந்துடக்கூடாது.